தாழ்வில் இருந்த என்ன எப்படி எப்படி உயர்த்தி மேல மேல வைத்தத நான் சொல்லுவேன். தாழ்வில் இருந்த என்ன எப்படி எப்படி உயர்த்தி மேல மேல வைத்தத நான் சொல்லுவேன். நான் உமை சொல்லுவேன், செய்தத சொல்லுவேன். நீர் எனக்கு செய்த நன்மையை சொல்லுவேன். நான் உமை சொல்லுவேன், செய்தத சொல்லுவேன். நீர் எனக்கு செய்த நன்மையை சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல தாழ்வில் இருந்த நம்மை எப்படி எப்படிலாம் கர்த்தர் உயர்த்தினார், அதையெல்லாம் குறித்து நாம் சொன்ன ஆண்டுடைய இதயத்துக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சாதாரண ஒரு மனுஷன் செய்கிற காரியங்களை சொல்லும் போது அந்த மனுஷனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? நாம் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு அவருக்கு நன்றி சொல்லுகிறதா எதிர்பார்க்கிறாரு. யாராவது நமக்கு எதாவது கொடுத்தாங்கன்னா தேங்க்யூ என்று சொல்றோம்ல, அதே போல ஆண்டு நமக்கு கொடுத்ததுக்காக நாம் தேங்க்யூ என்று சொல்லுகிறோம். அதான் நன்றி, தேங்க்ஸ் என்று சொல்லுகிறோம். அப்போதான் மறுபடியும் நாம் எதிர்பார்க்க முடியும். கர்த்தர் 1 2 மாத்திரம் நமக்கு கொடுக்கிறவர் அல்ல. நம்ம என்ன கேட்கிறோம் அது மட்டும் கொடுக்கிறவர் அல்ல. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற ஒரு வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவர் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக. ஸோ நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, நினைக்கிறதுக்கும் மிக அதிகமாக, நினைக்கவே முடியாத அளவுக்கு கர்த்தர் நமக்கு செய்வாராம். ஆனால் இதயத்தில் ஆழத்திலிருந்து உண்மையாக கர்த்தரை துதிக்கிறோம். சும்மா ஜாலரை போட்டு சும்மா கை தட்டிட்டு நானும் கர்த்தரை துதிச்சேன் பாடினேன் அப்படின்னு சொல்றது இல்லை. இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆவி ஆத்மா சரீரத்தோடு கர்த்தரை துதிக்கணும். நம்ம ஆவியும் கர்த்தரை துதிக்கணும், ஆத்மாவும் கர்த்தரை துதிக்கணும். நம்முடைய சரீரம் அசைந்து அவர் செய்த நன்மைகளை நினைச்சு சந்தோஷப்படும் போது அவரை துதிக்க நம்முடைய சரீரத்தில் இருக்க பிளட் ப்ரெஷரு, வாதைகள் எதுவுமே நமக்கு நெருங்காதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு துதி இல்லை. துதி இல்லாததுனால தான் அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். அநேக பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்ள நினைக்கிறது. ஆனாலும் கர்த்தராகிய தேவன் இவைகள் எல்லாவற்றில் நின்று நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒன்று கூட நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆனால் நாம் சொல்லுவோமா ஆண்டவரிடத்துல? ஆமென். என்ன சொல்லுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உம்மை சொல்லுவேன், செய்ததை சொல்லுவேன். நீர் எனக்கு செய்த நன்மையை சொல்லுவேன். நான் உம்மை சொல்லுவேன், செய்ததை சொல்லுவேன். நீர் எனக்கு செய்த நன்மையை சொல்லுவேன். தாழ்வில் இருந்த என்ன எப்படி எப்படி உயர்த்தி மேல மேல வைத்தது நான் சொல்லுவேன். ஆமென். God bless you. Have a wonderful day.